ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி குடியரசு தின நாள் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி லீவு. ஸோ ஆனால் குளோபல் மார்க்கெட் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் நிலவரப்படி இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் என்ன மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போது டாலரோட ரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 91.54 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் கோல்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரித்திர நிகழ்வு வந்து இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம இது வெள்ளிக்கிழமை இந்த சரித்திர நிகழ்வு வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த சரித்திர நிகழ்வு நடந்துருச்சு. கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா $5000 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஜியோபொலிட்டிக்கல் ப்ரெஷர், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரம்ப்போட 100% டாரிஃப் த்ரெட்னிங், ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸால் வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் அகெயின் வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கோல்டும் சில்வரும் தாறுமாறாக ஏறி இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா $5120 வரைக்குமே மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அன்றைக்கி முடிஞ்சதில் இருந்து இன்றைக்கி கோல்டு மட்டும் 3000 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் இருந்துகிட்ருக்கு. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா $7+ சில்வரும் மிகப்பெரிய ஏற்றத்தில் தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சில்வரும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் படி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் கேப் அப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அப்புறமா நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஒரு டவுன் வந்துச்சு. ஸோ இப்போ அது ஓரளவுக்கு அப்பில் இருக்குது. ஸோ இப்போ வந்து 340 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒரு 15 பாயிண்ட் கேப் அப்பில் இருக்குது. க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக பிட்காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 1500 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே இன்னைய நேரத்துக்கான தரவுகள் மட்டும்தான். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மேபி சேஞ்ச் ஆகலாம். அதுவும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே.